எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் சார் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்றதுக்கு அப்புறமா டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி காலில் போய் விழ போகிறாங்க, விழுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே விஜய் சார் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும்போது நிறைய பேர் இந்த திருட்டு திமுக, இந்த அதிமுக சொல்லலை. அதுக்கப்புறம் ஏன்னா அதிமுக ஏற்கனவே வந்து பிஜேபியோட கூட்டணியில் தானே இருந்தாங்க, அதனால் அவங்க சொல்லலை. இந்த நாம் தமிழர் கட்சி, அறகுறை கட்சி, 16 வருஷம் வந்து நாங்கள் வந்து அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம், இது என்ன பெருமையான விஷயமா, பெருமை பீத்திக்கிற விஷயமா? 16 வருஷமாக நிற்கிறேன்னா ஒரு சீட்டாக ஜெயிக்கணும்லையா? ஜெயிக்கலைன்னா உன்னை மக்கள் நம்மளேன்னு அர்த்தம். 2021 சட்டமன்ற தேர்தலில் எதுக்கு வந்து 8% வந்து ஓட்டு வீதம் வந்துச்சு அப்படின்னா, வேறு ஆப்ஷன் இல்லை. திமுக அதிமுக தான். இந்த இரு கட்சியில் மாட்டா வந்து விட ஒருத்தன் கத்திட்டு கிடக்கிறான், சீமான ஒருத்தன் கத்துறான், அவனுக்கே நம்ம ஓட்டு போடுவோம். அவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும், முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், ஆனால் நம்ம ஓட்டை போட்டு போயிடுவோமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர, சீமான் வந்து மிகப்பெரிய தலைவர் அப்படின்லாம் யாரும் நம்பி ஓட்டு போடலை. அப்போ விஜய் சார் வந்தோன்னா போச்சா, சீமான் வந்து நல்ல தலைவராக வந்து சீமானை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நேரம் 8%ங்கிறது 12% போயிருக்கலாம் மக்களே. அப்போ போகலை, 8 வந்து 4 குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், சீமானுக்கு அவுட்டு, டோட்டல் வாஷ் அவுட் இனிமே. அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் நிற்க போகிறாங்க. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பாருங்கள், தாவேக அரசை கண்டித்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு வந்து திமுகவும் அதிமுக சொல்கிறாங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தரங்கட்ட அரசியலை பண்ணுறாங்க. மக்களுக்காக இது பண்ணுறதா சொல்லுங்கள்? ஆட்சி போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, இனிமேல் விஜய் வந்து உட்காந்துட்டான் ஸ்ட்ராங்காக, இனிமேல் அவனை எப்படி வந்து நம்ம கிளப்ப முடியும்? நம்ம வந்து மேடைக்கு மேடை மீட்டிங் போடுவோம். அதிமுக ஒரு சைடு வந்து விஜய் சாரை திட்டட்டும், இவன் வந்து நம்ம ஒரு சைடு திட்டுவோம், கடுமையான விமர்சனங்களை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக பண்ணக்கூடிய கேம் அந்த கேம் விளையாடுறாங்களே, இதை வந்து தமிழக மக்கள் வந்து நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக வந்து தாவேக அரசோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அதிமுக அதே மாதிரி வந்து தாவேக அரசை கண்டித்து என்ன வேணால் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, இவங்க எல்லாருமே கொள்ளையடிக்கிறதுக்காக ஆட்சியும் அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் வந்து இதை வந்து விஜய்க்கு எதிராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுருக்கிறாங்க. யார் நினச்சாலுமே சரி, விஜய் ஸ்வராஜுக்கு